வணக்கம். மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் நவகோள்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் மானசீகமான குருவின் அருளால் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்தி இந்த பதிவை துவக்குவோம். இருவேறு கிரக பலன்கள். இந்த பதிவில் நாம் கடக லக்கணத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். கடக லக்கணம் என்பது கடக லக்கணமாக பிறந்தாலும் மற்ற 11 ராசிகளில் ஒருவர் பிறப்பதற்கு வாய்ப்புள்ளது. இந்த வகையில் அதை பற்றி நாம் சிறிது ஆய்வு செய்வோம். இருவேறு கிரக பலன்கள். ஒவ்வொரு ஆண் பெண் பிரிவினரும் இருந்த 2 கிரக பலன்களை அறிந்து கொள்ள வேண்டியது யோகமாக இருக்குமா அல்லது பெருமைப்படத்தக்கமாக இருக்குமா என்று யோக பலன்கள் அளிப்பதில் என்று இருவேறு கிரக பலன்கள். ஒன்று தசாபுத்தி பலன்கள், மற்றொன்று கோச்சார பலன்கள். இருவேறு பலன்கள் நடைபெறுகின்றன. ஜனகால தசாபுத்தி இருப்பை கொண்டு கணக்கிட்டு தசாபுத்தி பலன்களையும், அதே சமயம் ஜனன ராசிக்கு 1, 2 ஆரம்பித்து 12 ராசி இல்லங்களில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகம் சஞ்சரித்தால் என்னென்ன பலன்கள் என கோச்சார பலன்கள் நடைபெறுகின்றது கண்டறிவது இரண்டாவது. இந்த 2இல் தசாபுத்தி பலன்கள் நன்றாக இருந்தாலும் கோச்சார பலன்கள் தீராக இருந்தாலும் அப்போதைக்கு அந்த ஜாதகர் சாதாரண பலன்களாகவே நடைபெற்று வரும். தசாபுத்திகளில் யோக பலன்கள் பங்கப்படும் அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டு நல்ல கோச்சாரம் வரும்போது இந்த நல்ல பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடைபெற ஆரம்பிக்கும். சில சமயம் தசாபுத்தி பலன்கள் தீராக இருந்து கோச்சார பலன்கள் நன்றாக இருந்தால் அப்போதைக்கு அந்த ஜாதகருக்கு சிறப்பான நன்மை பலன்களே கோச்சாரப்படி நடைபெறும் என்பது சாஸ்திர விதி. அனுபவத்திலிருந்து சரியாக இருக்கும் என்பது முற்றிலும் உறுதி. எனவே முடிவாக கண்டறிவது என்னவென்றால், தசாபுத்தி யோக பலன்களை விட யோகமான கோச்சார பலன்களே நடப்பு காலமே ஜாதகருக்கு மேலான நன்மையான தரக்கூடியது. கோச்சார பலன்களை நாம் சாதாரணமாக ராசி பலன் என்று எடுத்துக்கொள்வது இல்லை. அந்த வகையில் கடக லக்கணம் அல்லது கடக ராசியை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். கடக லக்கணத்திற்கு யோகாதிபதி செவ்வாய், குரு என்ற 2 கிரகங்கள் மற்றும் மற்ற 3 கிரகங்களான சனி, புதன், சுக்கிரன் மாரகாதிபதியாகவும், மேலும் பகை ராகு கேதுக்கள் சந்திரனுக்கு பகையாகவும் இந்த தசாபுத்திகள் திசைகள் வருடங்கள் 120 இன்றைய சராசரி 120 ஆண்டுகள் வாழக்கூடியதில்லை. அந்த காலத்தில் 120 வயது உள்ள உயிருடன் இருக்கும்போது நாம் முழுமக்கள் தாலியில் வைத்து புதைத்து வைத்தது அனைவரும் அறிந்தது. எனவே இந்த காலத்தில் 9 திசைகள் நாம் சந்திப்பது இல்லை. 7 திசைகள் சந்திப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நூற்றாண்டை கடந்த ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரும் நாம் 100வது ஜோதிட பிறந்த நாளையும் 101வது பிறந்த நாளையும் கோயம்புத்தூர் தமிழகத்தில் நாம் கண்கூடாக கண்டோம். அந்த வகையில் கடக லக்கணம் என்பது பூரண ஆயுள், அதாவது சிம்மமும் கடகமும் பூரண ஆயுள் என்று 100 வருடம் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக 9 திசைகளை 7 திசைகள் சந்திப்பார்கள். இந்த 7 திசைகளில் நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த திசை ஆரம்ப திசை உடுமகா திசையாக ஆரம்பித்து குறைவான ஆண்டுகள் சூரியனில் 6 ஆண்டுகளும் முடிவாக சுக்கிரன் 20 ஆண்டுகள் அதிகபட்சமும் திசைகள் நடைபெறுகின்றன. இந்த வகையில் பார்க்கும் பொழுது வரிசை பிரகாரமே நடக்கும். கேதுக்கு அடுத்து சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் என்பது அனைவரும் அறிந்தது. அதனுடைய ஆண்டுகள் அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் கடக லக்கணம் அல்லது கடக ராசியில் இடம்பெறும் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் குரு, சனி, புதன், புனர்பூசம் குரு, பூசம் சனி, புதன், ஆயில்யம். இதேபோல் இதே குரு, சனி, புதனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் விருச்சிகத்திலும் குருனுடைய விசாகத்திலும் சனியினுடைய அனுசத்திலும் புதனுடைய கேட்டையிலும் பிறப்பார்கள். அதே சமயம் இதே மீன ராசியில் புரட்டாதி குருவின் நட்சத்திரத்திலும் உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரத்திலும் ரேவதி புதன் நட்சத்திரத்திலும் ஜனிப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு குரு திசை இந்த 3 ராசியில் பிறந்த உடுமகா தசையாக கொண்டு பிறந்தவர்களுக்கு கடகம் மட்டுமல்ல, இந்த 3 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் உடுமகா திசை
குரு சனி புதனில் ஆரம்பித்து அந்த வரிசை பிரகாரம் நடைபெறும் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகம் என்று எடுத்துக்கொண்டால் கடகம் என்று புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், அடுத்தபடியாக விருச்சிகத்தில் விசாக மனுஷம் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அதே திசைகளும், அதே மீனத்தில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியில் பிறந்த நபர்களுக்கு அதே நட்சத்திரங்களும் முடிமுக திசை ஆரம்ப திசையாக நடைபெறும் என்பது இந்த பதிவில் நாம் காண இருப்பது என்னவென்றால், இந்த 100 ஆண்டுகளில் அனைத்து கிரகங்களுமே நன்மையான பலன்கள் பாவத்துவம், சுபத்துவம், பாவத்துவம் என்ற அடிப்படையில் மாரகாதிபதிகளுடைய திசைகளில் மாரகத்துக்கான பலன்களை அளிக்கும். பகை கிரகங்களினுடைய திசைகளில் பகையினுடைய பலன்களை அளிக்கும். எனவே சுபத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில கிரகங்கள் மட்டுமே என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால் நாம் ஆரம்பத்தில் கூறியபடி ஒரு திசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பின்பற்றி வருவது ஏற்புடையதா என சிந்தனைக்காக இந்த பதிவு ஆகும். முக்கியமாக கடக லக்கணம் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மீன லக்கணம் அல்லது மீன ராசி, விருச்சிகம் அல்லது விருச்சிக ராசி என்று இந்த பதிவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வகையில் குரு சனி புதனுடைய தசாபுத்திகளில் ஆரம்பித்து வரிசை பிரகாரம் நடைபெறும் அந்த அனைத்து தசாபுத்திகளும் நன்மை அளிக்குமா என்றால், அந்த மாரகாதிபதி, பாதகாதிபதி, பகை காலங்களில் அவருக்கு நன்மையான பலன்களை அளிக்காது என்பது எனது ஆரம்பத்தில் நான் அறிமுகம் செய்யும்போது கூறியபடி கோச்சாரமே நான் பின்பற்றக்கூடிய நூல் ஆசிரியருடைய குருவாக, மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை நான் பின்பற்றுவதால் எனது மானசீகமான குருவான நூல் ஆசிரியருடைய கூற்றுப்படி இந்த கோச்சார பலன்களை ராசி பலன் என்று ஒதுக்க வேண்டாம். ராசியிலிருந்து கோச்சார பிரகாரம் நல்ல கிரகங்கள் நல்ல இடங்களில் நன்மை பகைவை இல்லாமல் நல்ல இடங்களில் நன்னவனோடு சேர்ந்து அந்த பலன்களை வாரி வழங்கும் என்பது எனது முடிவு ஆகும். இது பற்றி நாம் தொடர்ந்து கடக லக்கணம், விருச்சிகம் மற்றும் மீனத்தை பற்றி இந்த பதிவை தொடர்ந்து இந்த முதல் பதிவாக இங்கு உங்களுக்கு சிந்தனைக்காகவும் விழிப்புணர்ச்சியாகவும் கொடுத்துள்ளேன். இதனுடைய தொடர்ச்சியாக வெளிவரும் இதில் போல் பல சிந்தனைக்குரிய, விழிப்புணர்ச்சிக்குரிய தேடல்களில் உங்களை தொடர்ந்து வாரி வழங்க உள்ளவுடன் பயனளவும். நன்றி, வணக்கம். பின்பற்றும் அனைத்து நேயர்களுக்கும் மனதார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடரும்.